செவன்த்தில் சாப்டர் 2ல் பேஜ் நம்பர் 43. மெல்வின் என்ன பண்ணுறான்னா எவ்ரிடே வந்து 2 பேஜஸை ரீட் பண்ணுறான் எக்ஸப்ட் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ வீக்லி பார்க்கும்போது என்ன 7 days இருக்கும், அதில் 2 நாள் வந்து அவன் ரீட் பண்ணாமல் இருக்கான். ஸோ மொத்தம் 5 days ரீட் பண்ணுறாங்க. பர் டேக்கு 2 pagesனால் 5 டேக்கு 10 pages ரீட் பண்ணுறாங்க. இதில் 8 weeks கொடுத்துருக்காங்க. ஸோ 8 week பார்க்கும்போது 8 வீக்கில் 5 days மட்டும்தான். ஸோ மொத்தம் 40 days ஆச்சு. அந்த 40 daysக்கு 40 into 2, ஏன்னா பர் டேக்கு 2 pages ரீட் பண்ணுறாங்க. ஸோ 80 pages. 40 டேயில் மெல்வின் வந்து 80 pages வந்து ரீட் பண்ணியிருக்காள். ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா 5 into 2 into 8, இதில் 10 80 இருக்குது. அப்போனா மொத்தம் 80 pagesக்கான ரீட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிரஷன் இது வருது. இது பார்க்கும்போது இது 7 minus 2னா 5 into 8 அப்போனா 40. அப்போ 40 டேக்கான இது எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. டே வந்து 40, 80 pages. ஸோ இந்த செகண்ட் பி வந்து 40 டேக்கான எக்ஸ்பிரஷன். இந்த 8 into 7னா 56. 56 பார்க்கும்போது என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து 5 days கணக்கு வச்சுருக்கோம். சப்போஸ் மெல்வின் 7 days ரீட் பண்ணான்னா 56 டே வந்துருக்கும். இது பார்க்கும்போது 14 into 8 அப்படின்னா 112. 112 பேஜ். ஏன் அப்படின்னா 7 days மெல்வின் வந்து 8 weeks ரீட் பண்ணான்னா 112 பேஜ் வந்து அவன் ரீட் பண்ணியிருப்பான்.